குரோதி ஆண்டு அப்படின்றது துலாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நெகட்டிவ்ன்றது பெருசாக இருக்காது. வேலை மாற்றம்ன்றது ஒன்று உறுதியாக இருக்குது. பட் அது குழப்பமான தன்மையில் இருக்குது. எப்போயுமே ஒரு விஷயம் வந்து கையை விட்டு மீறி போணுச்சுன்னா திரும்பி வந்துடும். ஜாப் புதுசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள், படிப்பு ரீதியாக கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது 13/4/2024 அன்னைக்கு. இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வகையில் துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட சுப பலனை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இந்த ஆண்டு உதயமாகுது. அதாவது அந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது நடக்குது. எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் அன்றைக்கி அப்படின்னு பார்க்குறப்ப, மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இருக்கார். அதுவும் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியவராக இருக்கார். ஏன்னா மிருகசீரிடம் 1-2 பாதங்கள்ன்றது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். பட் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ 10 குடைவன் 9ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. அதாவது ஜாப் வைஸ் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இந்த வேலை, ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அல்லது ப்ரொமோஷனுக்கு உண்டான தன்மைகள் உள்ள ஜாபாக இருக்கட்டும், அல்லது பிடித்த ஜாப் இல்லாத தன்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் உள்ள ஜாப்பு இல்லை, நான் வந்து ரொம்ப ஓட்டினா போதும், ஏதோ என்னோடய கமிட்மெண்ட் அவ்வளோ இருக்குது, இஎம்ஐ எவ்வளோ இருக்குது, நான் வந்து வேறு வழியே இல்லை, சோர்ஸே இல்லை, இதை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணணும் என்னோடய ஃபேமிலியை அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட இந்த டைம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ். இந்த குரோதி ஆண்டுன்றது ஒரு அனுகூலமான தன்மை தான் தருது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல உதயமாகுது. அந்த அதிபதியும் பார்த்திங்கனாக்கா 5ஆம் இடத்துல இருக்கார். யார்? செவ்வாய். ராசிக்கு 5ல் செவ்வாய் இருக்கார், கூட சனி இருக்கார். 5 கூடையினா 5ல் இருக்கான். இவங்க 2 பேருமே என்னென்னா யாரோட சாரத்தில் இருக்காங்கனாக்கா குருவோட சாரம். குரு ஆல்ரெடி உங்களுக்கு 3-6 கூடையவர். 3-6 சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி குழப்பமான தன்மை இருக்குது. அதாவது முடிவெடுக்கிற திறனில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லேக் இருக்குது. அதாவது யோசனை நிறையா, இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இந்த கமிட்மெண்ட்டை ஒத்துக்கலாமா ஒத்துக்க வேணாமா, இந்த ட்ரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா, அல்லது இந்த ஜாபோட அந்த ஜாபு கூப்பிட்றாங்களே அதில் போகலாமா வேணாமா, இதே மாதிரி. அதாவது ஏதோ ஒரு ஆர்வத்தில்ன்றது இல்லாமல் ஒரு வேகத்தில் போடுறீங்க அப்ளிகேஷனை, அல்லது மெயில் போட்டிங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க, இப்போ கால் ஃபார் வருது. கால் ஃபார் பண்ணால் அட்டன் பண்ணால் அக்செப்டும் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களை ரெக்யூர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் இப்போ என்னன்னாக்கா ஃபீல் பண்ணுறீங்க, அது சரியாக இருக்குமா இருக்காதா, இந்த ஆண்டுன்றது நம்ம சர்வேல் பண்ண முடியுமா, இங்கேருந்து அதை விட அங்கே போனோம்னாக்கா அது இந்த ஆண்டுக்கு நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது அவங்க ரொம்ப 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 நெருக்கடி. அதாவது சிந்தனை நெருக்கடி இந்த இடத்துல நடக்குது உங்களுக்கு. சிந்தனை நெருக்கடினாக்கா டிசிஷன் மேக்கு உங்களுக்கு முடியல. இது காங்கிரீட்டான வேலை மாற்றம்ன்றது ஒன்று உறுதியாக இருக்குது. பட் அது குழப்பமான தன்மையில் இருக்குது. எதில் தான் உங்களுக்கு சரியான தன்மை இருக்கணுங்க, உங்களுக்கு குழப்பத்துக்கு தரக்கூடிய சுக்கிரன் 8 கூடை வந்து 6ல் மறையுது. இப்போ நீங்கள் குழப்பமான சிந்தனையில் கூட ஒரு முடிவெடுத்தீங்கன்னாக்கா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி குழம்பின டைமிங்கில் நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும்? எப்போயுமே குழப்பமான நிலையில் நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறானது தானே இருக்கும். ஆனால் இதில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யுது. இந்த இடத்துல குழப்பங்கள், பிரச்சனைகள் ஆழ்ந்து ஒரு டீப்பாக இது வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாக்கா அது தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராசியாதிபதி யாருன்னா சுக்கரன் இருக்கிறது 6ஆம் இடத்துல, அது மறைகிறது நெகட்டிவ். பட் 8ஆம் அதிபதி சுக்கரன், அதே 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் மறையுது பெஸ்ட்டு. இப்போ ராசியாதிபதி மறையுதும் ஒஸ்ட்டு, அதே மாதிரி 8 கூடையின் மறையுதும் பெஸ்ட்டு. அப்போ இது பெஸ்ட்டு, அது ஒஸ்ட்டு. அப்படி மாறுறப்ப உங்களுக்கு 8 கூடையின் மறையிறது நல்லது, ஆனால் ராசியாதிபதி மறையிறது கெட்டது. கெட்டதுனாக்கா உங்களால் டிசிஷன் மேக் எடுக்கிறது கஷ்டம். அதாவது இதுதான் முடிவு, இதுதான் என்னுடைய ரெக்யர்மெண்ட்டு, நான் இது வந்து அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்ட்டு நீங்களாம் ஒரு இமேஜின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு கனவு. இப்போ அதாவது நம்ம வந்து கனவு காண்றது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கனவு வந்து நம்மளை மீறிய கனவாக இருந்துச்சுனாக்கா, அதாவது என்னென்னாங்க நம்ம வந்து இதெல்லாம் சர்வே பண்ணுவோம் பண்ண மாட்டோன்றதை இமேஜினேஷனில் நிறைய கனவு காண்டுவாங்க. அதாவது கனவுலையே கல்யாணம் பண்ணி, கனவுலையே பிள்ளை பார்த்து, கனவுலையே குடும்பம் நடத்தி, எல்லாமே கனவுல. நிஜத்தில் பார்த்தோம்னாக்கா அதாவது எதை தொட்டாலும் விளங்காது. அல்லது எதையே மூவ் பண்ணாலும், நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சி போயிடும், சொல்கிறதுக்குள்ளே பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அதான் துரதிர்ஷ்டன்றது. துரதிர்ஷ்டம் எப்படின்னாக்கா, நீங்கள் இது நாள் வரைக்கும் அதுக்கும் ஒரு 4-5 வருஷமாக தேடிட்டு இருப்பாங்க. சரி, உங்களுக்கும் நடக்க நீங்களும் தேடி அசந்துக்கிட்டே இருப்பீங்க.
ஆனால் நீங்கள் பார்த்துட்டு வந்த நேரம் அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இது மாதிரிலாம் நிறையா நடக்கும். அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக உங்களால் அது நடக்குதா அல்லது இயற்கையிலே நடக்குதா ஒன்றுமே புரியாது. ஆனால் இந்த டைம் எந்த மாதிரியெல்லாம் ரொம்ப தடைப்பட்டது, ரொம்ப இழுத்துக்கிட்டே போனது, எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும், இது மாதிரி திருமண நடவடிக்கை அந்த தன்மையில் இருக்கட்டும், உயர் படிப்புக்கு குழப்பமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவெடுக்க தன்மை இல்லாத தன்மையில் இருந்தது கம்ப்ளீட்டாக இப்போ சரியாகுது. இந்த குரோதி ஆண்டுன்றது 2ஆம் இடத்துல உதயமாறு தான் மிகப்பெரிய இது. ஏன்னா அது குருவோட சாரத்தில். அப்போ நீங்கள் வேறு ஏதாவது அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜாப் வைஸு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எஜுகேஷன் வைஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னாங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது, மேரேஜ் எப்படி இருக்க போகுதுனாக்கா இந்த இடத்துல 7 குடைவன் தான் யார், செவ்வாய் உங்களை டிசைன் பண்ணக்கூடியவர். அதாவது களத்திர ஸ்தானாதிபதி அவர் தான். ஏன்னா 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம். 7ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கார், சனி சாரம் பெற்றிருக்காரு. சனி சாரமில் சனியோடு சேர்ந்துருக்காரு, 2 பேருமே குரு சாரம் பெற்றிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல விருப்ப திருமணங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5-7 கனெக்ஷன் ஆனாலே விரும்பினவரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் போய் மறைகிறாரு 6ல். பட் அதே 9ஆம் இடத்துல யார் இருக்காருன்னா சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் உங்களுக்கு யார் சாரத்தில் இருக்காருன்னா செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். செவ்வாய் 5ல் இருக்கார். அப்போ திருமணமும் பர்ஃபெக்டாக நடக்குது, மறுமணமும் பர்ஃபெக்டாக நடக்குது. இது வரைக்கும் டைவர்ஸ் ஆகிருந்தீங்க, செப்பரேஷனாக இருக்கீங்க, அல்லது விடோயராக இருக்கீங்களா, ஏதோ சம்திங் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்றப்ப இது டபுள்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த டைம் மறுமணமும் சரி, திருமணமும் சரி, அதாவது ஈக்குவலாக, அதாவது என்னென்ன முயற்சின்னு சின்னதாக எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா முயற்சின்றது யார், குரு. குரு 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா 8ல் போய் மறைஞ்சாலும் அவர் இருக்கக்கூடிய சாரம் பார்த்திங்கனாக்கா 11 லாபாதிபதி சூரியனுடைய சாரத்தில் தான் பயணப்பட போகிறார். அப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு முயற்சி பண்ணால் கூட அது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 10 கூடிய ரோஹிணியோட ஸ்டாரில் தான் அவர் அடுத்து 4 பாதங்களை அவர் கிளியர் பண்ண போகிறார். அடுத்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயோட ஸ்டாரில் தான் 2-7 கூடைய செவ்வாயோட ஸ்டாரில் மிருகசீரோட 1-2 பாதங்களையும் 3-4 பாதங்கள் 9ஆம் இடத்து, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கிற மிதனத்தில். அப்படின்றப்ப இந்த இடத்துல அவர் பயணப்படுறது 8ல் தான் பயணப்படுறாரு. சும்மா டம்மி தான். 8ல் இருந்தாலும் மறைமுகமான தன்மைகளை திடீர் செய்வங்கள். 8 எப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி, ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒரு 3ஆம் மனுஷன் டக்குன்னு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ தேடிக்கிட்டே இருப்பீங்க. திருமணத்துக்கானதாக இருக்கட்டும், வேலைக்கானதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தொழில் புதிய முயற்சிக்கானதாக இருக்கட்டும், கேட்குற இடத்துல பணம் வரதாக இருக்கட்டும், எல்லாமே இது என்னன்னாக்கா அந்த டயத்தில் டக்குன்னு ஒரு ஹெல்ப், யாரோ ஒரு மனிதர், 3வது நபராக இருக்கலாம், அல்லது உறவினராக இருக்கலாம், யாரோ ஒரு நண்பர் இந்த ஏதோ ஒரு தன்மையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போடுவாங்க. அல்லது அந்த நினைவுலாம் காலத்திலேயே நினச்சி நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடம், இந்த குரோதி ஆண்டு அப்படின்றது துலாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நெகட்டிவ்ன்றது பெருசாக இருக்காது. நெகட்டிவ்ன்றது இந்த இடத்துல எந்த கோளுமே உங்களுக்கு நெகட்டிவ் பிளேஸ்மெண்ட்டில் ஆகவே இல்லை. குரு ஒன்று தான் 8ல் இருக்கார ஒழிய பெருசாக அது சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரியன் மற்றும் உங்களுக்கு குரு இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிறது. சூரியன் குரு இருக்கிறது 7ஆம் இடத்துல. சூரியன் யார், 11 கூடையவர். அதே மாதிரி குரு யார், 3-6 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். யார் சாரத்தில் இருக்கார் ப்ரெசண்ட் அப்படின்னம்னாக்கா அவர் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி. 1-8 சின்ன சின்ன தடைகள், அதாவது திருமணத்துக்கு உண்டான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தோம்னாக்க அது ஒரு சின்ன பிராக். அதாவது நமக்கு நல்லா பிடிச்சி போயிடுங்க ஒரு வரனை, ஆனால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு நம்ம கேட்டு நம்மளும் ரொம்பவும் ஒழிஞ்சு போகக்கூடாதுல்ல. அதாவது நம்ம ஏதோ குறை இருக்குது போல இருக்குது, நம்ம ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உடனே நிறுத்திக்குவாங்க. அதாவது இல்லைங்க எங்கள் ஜோசியர் சொல்லிட்டாரு, இல்லை பொருத்தம் இல்லைன்றாரு, அவங்க பார்த்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் ரொம்ப அதாவது அவங்களுக்கு டார்ச்சர் மீன்ஸு உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பொருத்தி போயிருக்கு, நீங்கள் இந்த வரணும் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, பார்ப்போம் இன்னும் ஒரு சில பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது கம்பேரிசன் அதோட இன்னும் 4 ஜாதகம் கையில் இருந்துச்சுனாக்கா, சரி இந்த பையனுக்கு இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரியான ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இந்த பையனுக்கு இந்த மாதிரியான ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இதில் யாராவது ஒருத்தர் என்னென்னா கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, கம்பல்னாக்கா என்ன சார் பார்த்தீங்களா, என்னம்மா பார்த்தீங்களான்னா உடனே அவங்க என்ன அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, வேறு ஏதோ எங்கேயும் வரல போல இருக்குது, நம்மளை தான் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, இல்லைங்க பார்த்து சொல்கிறேங்க, நான் நானே கால் பண்ணுறேங்க உங்களுக்கு இப்படின்னு அவங்க ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறமா அவங்க கால் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கேயாவது ஒரு கழனி பானையில் கையை விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த முடிவையுமே இந்த டைம்ன்றது நல்ல டைம்.
குரோதி ஆண்டு இந்த டைம் வந்து சூப்பரான டைம். நீங்கள் வந்து எதையுமே யோசிக்கவே தேவையில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறைகிற பட்சத்தில் வரன்கள் அழகாகவே நிறைய வரும், நிறைய அமையும். அதில் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லைன்னு ஒன்றொன்னையும் மாறி 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 போகிறப்ப எதுவுமே உருப்படியாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கேர்ஃபுல் மீன்ஸு நீங்கள் வந்து யாரோட வாழ போகிறீங்கன்றதை விட எப்படி வாழ போகிறீங்கன்றது தான் முக்கியம். இதில் எப்படி வாழ்கிறீங்கனாக்கா நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் ஃபேமிலியை செட் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபேமிலி செட் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்குள்ளே ரொம்ப ப்ளஸ் மைனஸ் இருந்தால் கூட அதை பிடிப்பாக வாழ்ந்துக்கிட்டே போயிடணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அதுக்குள்ளே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மெட்டில் லைஃப்பை லீவ் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுடைய கடமை. அதாவது கடமைன்றது உங்களுடைய கர்மா. அதாவது கர்மானாக்க இதுக்குள்ளே வந்துட்டா அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆகிடணும். அப்படின்றப்ப இந்த லைஃபுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் போய் எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அமைஞ்சது சரியில்லை, பெற்றது சரியில்லை, வந்தது சரியில்லை, வாய்ச்சது சரியில்லை, இதே புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்லதை 10 நிமிஷம் யோசிங்க, 10 நிமிஷம் நினச்சி பாருங்கள். ஆனால் கெட்டதை ஒரே ஒரு செகண்டு மட்டும் நினச்சி பாருங்கள். நினச்சி பாருங்கனாக்கா அந்த ஒரு கெட்டது திருப்பி வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் ஒழிய அந்த கெட்டதே அல்லது அந்த அவர் சொன்ன வார்த்தை அதை சொல்லி 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 50 வருஷம் ஆனாலும் அதுக்கு ஆழமாக போட்டு எப்பயுமே எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்பீங்க. அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் கூட மகிழ்ச்சியான சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, ஒரு 10 ரூபா இறங்கியிருக்கும். இந்த 10 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எப்போ பார்த்தாலும் அதுலேருந்து இதில் எனக்கு ஒரு 1000 ரூபா லாஸ், இதில் ஒரு 500 ரூபா லாஸ், இப்படியே தான் யோசிக்கும். அதே ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டை பற்றி நினைக்க ஹியூஜ் ப்ராஃபிட் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு சின்ன ப்ராஃபிட்லாம் ஞாபகத்துக்கு வராது. அதுபோல் என்னென்னா இந்த காயங்கள்ன்றதை விட வார்த்தைகளும் சரி, அவங்க சொன்ன உங்களை ப்ளேம் பண்ணுறதோ அல்லது நகைச்சுவைக்கோ அல்லது ஏதோ காமெடிக்கோ இதெல்லாம் சகிச்சு போகிற தம்பதிகள் ரொம்ப ரொம்ப அழகாக வாழ்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா ஆமாம் அவர் கிடக்குது, ஆமாம் அந்த அவள் கிடக்குறா அப்படின்னு கேஷுவலாக எடுத்துகிட்டு அதை கடந்து போகிறவங்க அந்தந்த தருணங்களை மட்டும் அழகாக லீவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பழசை போட்டு மென்னதே மென்று கடைசியில் அதில் மென்றதுக்கு உண்டான பொருள் இல்லாமல் வெறும் எச்சியில் மட்டுமே வெறும் வாயை மென்று அங்கே வாய் தான் புண்ணாக போகும். அப்போ வாழ்க்கையும் புண்ணாக போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது தேவையில்லாத வாழ்க்கை. அப்படின்றப்ப நீங்கள் எப்பயுமே பழசில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா, பழசில் ஏதாவது ஒரு நமக்கு மனசுக்கு ஒவ்வாத தன்மைகள் இருக்கா, அதெல்லாமே சும்மா டோன்ட் கேர் அப்படின்னு தூக்கி போட்டு போட. ஏன்னா அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், கடைசி முடிக்க ஆகணும். ஏன்னா இல்லை ட்ராப் பண்ணிட்டு அடுத்து அப்படின்றது அந்த கான்செப்டுக்கு போகாதீங்க. போனாலும் இன்னொன்று என்ன தெரிஞ்சுங்க, எவ்வளோ தூரம் போனாலும் போட்டுங்க, திருப்பி அதே மாதிரி வந்துடுவாங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் நாம் கொடுத்த ஃபஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். அது மாதிரி நீங்கள் முதல் கோணல் முற்றில் கோணல் மாதிரி நீங்கள் முதல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். அந்த மாதிரி தன்மையில் நீங்கள் இருக்க பழகுங்க, வாழ பழகுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாழ்க்கைன்றது ரசிப்போடு நகர்த்தணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஏதோ ஒரு கடமைக்காக எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி அமையன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையெல்லாம் சரி, எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், எல்லாருமே நம்மளை பிடிச்ச மாதிரியே பழகணும், எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரியே பேசணும், பழகணும், பார்க்கணும். எப்படி நடக்கும்? அது நம்ம என்ன நம்ம இந்த உலகத்தை படைச்சோமா, நம்ம இந்த உறவுகளை படைச்சோமா, நம்ம வந்து அந்த மனுஷன் நம்ம படைச்சோமா? நம்ம படைச்ச பிள்ளையே நம்மளை பேச்சை கேட்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி கூடிய புருஷனோ பொண்டாட்டியா எப்படி நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே அவங்களுக்குன்னு ஒன்று பிடிக்கும். அது இந்த திசாபுத்தி அப்படி கிரகங்கள் பண்ணுற வேலை. இல்லாட்டி அவங்க நல்லவங்க தான். இது வரைக்கும் அவங்க வந்து மனவரையில் உட்கார்றப்ப இவர் வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் இவர் விட்டு பிரிவோன்ற நம்ம நினச்சி பார்த்துட்டு உட்காரோம் கிடையாது. அன்றைக்கி அழகாக அந்த ஈவெண்ட்டு எவ்வளோ ஃபோட்டோகிராஃபி 4 பேர் 5 பேர் 10 பேர் வச்சுக்கிட்டு அன்றைக்கி 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 லட்ச ரூபா மினிமம் சொல்கிறேன், 1.5 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம்னு ஃபோட்டோகிராஃபி ஆல்பம் போட்டு பார்த்தீங்களே. இன்றைக்கி அதே மனுஷன் தானே, அவர் மாறி இருக்காருன்னா கிரகம். அப்போ தசாபுத்தி சரியில்லை, சரியாயிடும். வியாதி வந்தால் வியாதியோடையே இருப்பானா? அவன் வியாதி வந்து மீண்டு வரமாட்டானா? அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஐயோ அவருக்கு சீக்கு வந்துருச்சு அப்போ சீக்கு வந்து அந்த சீக்கிலே சாகடிச்சிடுறது. இது எப்படி வந்துடுவாங்க? கவலையே படக்கூடாது. எப்போயுமே ஒரு விஷயம் வந்து கையை விட்டு மீறி போணுச்சுன்னா திரும்பி வந்துடும். எப்போ நம்மளோட நினைவு நம்ம முக்கிய புள்ளியை நம்ம முக்கியம் எப்போன்றது யோசிப்பாங்க அவங்க. அந்த யோசித்து திரும்பி வரப்போ தான் அதோட உண்மையான அர்த்தமும் அன்பும் தெரியும். நாம்ளாம் வற்புறுத்தி ரொம்ப வஞ்சு அவங்கள வந்து பல டார்ச்சர் பண்ணி இழுக்கிறதோ அல்லது பிரித்து விடுறதோ இழுப்பீங்க. ஒரு கட்டத்தில் அது அருந்து போனதுக்கப்புறம் பிரிஞ்சு போச்சேன்னு வருத்தப்படுவீங்க. எவ்வளோ பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரீயூனியன் இருக்கா, ரீஜாயின் இருக்கா,
அவர் நினப்பு தாங்க இன்னமும் அதுக்காகவே இருக்கங்க அப்படின்னு. அதனால் தேவையே இல்லை. உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து டிவோர்ஸுக்கு கேஸ் போடுறீங்க, ரைட்டு. அங்கே உட்காந்துருக்குற உங்களுக்கு நீதியரசரும் உங்களுக்கான முன்னெல்லாம் கேஸ் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு லாயர்ஸுகளை இந்த கேஸுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தை பிரிக்கிற பாவம் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு இருப்பாங்க. ஜோசியக்காரர் கூட வேறதை பற்றி பேசவே மாட்டாங்க, வேறதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. பார்த்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு கைட்லைன் தான் தருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசாபாசங்கள் நம்ம நாகரிக உலகத்தில் எல்லாமே. ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அல்லது அதுக்குண்டான என்கேஜ்மெண்ட் ஆனாலும் சரி, அதிகபட்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ளே, க்ளோஸர் சர்க்கிள்குள்ளே யாராவது டிவோர்ஸியோ அல்லது செப்பரேஷனில் வாழ்கிறவங்கள ரொம்ப பெட்டாக வச்சுக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிட வேணாம். ஏன்னாக்கா அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் என்னென்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியும். எப்போனாக்கா நீங்கள் ஒரு நல்ல தன்மையில் ஒரு கேப்புலாக ஒரு பேராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேறு. நீங்கள் அதே டயத்தில் ஒரு செப்பரேஷனை அல்லது டிவோர்ஸி அல்லது இது அப்படியே இயற்கை பிரிவுன்றது வேறு. அதாவது இயற்கையாக பிரிச்சுட்டு அப்படின்னா அது வேறு. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக நீங்களே உங்களோட ஈகோஸ்டிக் உங்களோட எண்ணங்கள் அடிப்படையில் நீங்கள் பிரிஞ்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தர மரியாதை வேறு. இந்த சமூகம் பிரிகிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலியை உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாருமே உங்களை ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் வைப்பாங்க, ஃப்ரண்ட்டில் வைக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு புரியாது. ஒரு 5 வருஷம் கழித்து தான் புரியும். அப்போ தான் தெரியும் எப்படி என்ன தான் ஆனாலும் அவருங்க தான், என்ன தான் அவங்க ஆனாலும் அவர் தான் அப்படின்றது தெரியும். அப்போ என்னன்னாக்கா எந்த விஷயத்துலையும் எடுத்தம் கவுத்தன்னு ஒரு முடிவு எடுத்துடாமல் கொஞ்சம் பயணிங்க. ஈஸியாக ஒரு எல்லா விஷயம் சில விஷயங்களில் பணிஞ்சு பாயிறது ஈஸி, நல்லது. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பையும் தரும், ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டான லைஃப்பை தரும். எதுவுமே உரசனாக தெரிஞ்சு போயிடுமா? ஒன்றுமே கிடையாது. அதனால் என்ன விரலும் இல்லாதவங்களாம் வாழலையா? அதுபோல் என்னன்னாக்கா அதுக்கு அந்தளவுக்கு சும்மா அதாவது நம்ம வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம்னாக்கா ரொம்ப மனசு ரொம்ப லேசியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த ஆண்டுன்றது கிட்டத்தட்ட குரோதி ஆண்டு. மனம் மகிழ். ஏன்னாக்கா 5ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கார். 7-2 கூடையவர் 5ஆம் இடத்துல இருக்கார். திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் செப்பரேஷனாக இருந்தால் கூட மறுமண திருமணங்கள் அழகாக இருக்குது. ஜாப் புதுசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள், படிப்பு ரீதியாக கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவான விஷயங்களை நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவலையப்பட தேவையில்லை. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு 2 எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.